Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. என்டிஏ கூட்டணி தொடரும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேட்டியளித்து இருக்கிறார். அதில் என்டிஏ கூட்டணியில் தொடர்கிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறோம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். விவரங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வருகிறார். இன்று காரைக்காலில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் ராகுல் காந்தி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டவர்களை கடுமையாக விமர்சித்து பேசினார். தொடர்ந்து காரைக்காலில் உள்ள தனியார் விடுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனையடுத்து இன்று சரியா 3:50 மணிக்கு புதுச்சேரி முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தொகுதி பங்கீடு குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அமித்ஷாவுடன் ரங்கசாமி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் கடந்த முறை 16 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 16 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பது பாஜகவின் கோரிக்கையாக வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதாக தெரிகிறது. பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாகவும் இது குறித்து மகிழ்ச்சியாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் எப்படி என்டிஏ கூட்டணியில் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் பங்கேற்றதோ அதே போல இந்த முறையும் என்டிஏ கூட்டணியில் பங்கேற்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்னேஷ்.